அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். ஹய்யல் ஸலா, ஹய்யல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் மாறுங்கள், வெற்றியின் பக்கம் மாறுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என் கணவன் அதை மறந்து விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார். என் கணவனை எழுப்புவதற்கு நான் எழுந்து தொழுகிறேன். ஐயோ, நாளை மறுமையிலே அல்லாஹ் என் கணவனை இழுத்து நரகத்தில் போட்டு விட்டால் நான் என்ன செய்வேன் என்கிற உணர்வு நம்ம எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது. அந்த உணர்வின் வெளிப்பாடாக அவருடைய காலை பிடித்தேனும் எப்படியாவது நீங்கள் பள்ளிக்கு சென்று விடுங்கள் என்றால் என் கணவனிடத்தில் எத்தனை தடவைகள் நான் பேசியிருப்பேன், ஆலோசனை செய்திருப்பேன். ஒரு நல்ல குடும்பத்திற்கான அடையாளத்தை சொன்னார். ரஹ்மல்லாஹு அலா இம்ரா, ரஹ்மல்லாஹு அலா இம்ராத், அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு அருள் செய்வானா? எப்பேற்பட்ட பெண் தெரியுமா? காலையில் எழுந்து அவள் தொழுகிறாள். தொழுதுவிட்டு தன் கணவனாரை தொழுவதற்காக எழுப்புகிறார். அவர் எழுந்திருக்க மறுத்துவிட்டு புரண்டு படுக்கின்ற போது அவர் முகத்திலே தண்ணீரை தெளித்து எழுப்பி தொழச் செல்லுங்கள் என்பதாக தூண்டுகிறார். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இது பெண்ணுக்கு மட்டுமே ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஆணுக்கும் சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு ஆணுக்கு ரஹ்மத் செய்வானா? யார் காலையில் எழுந்து தானும் தொழுது தன் மனைவியை தொழுவதற்காக எழுப்புகின்ற போது அவள் புரண்டு படுத்தால் அவரது முகத்தில் தண்ணீரை தெளித்து தொழும்படி ஏவுகிறானே, அந்த ஆண் மகனுக்கு அல்லாஹ் மனசுல கை வச்சு சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கையில் இணைந்து 20 வருஷம் இருக்குமா, 30 வருஷம் இருக்குமா, 40 வருடங்கள் தாண்டி இருப்போமா? என்னைக்காவது ஒரு நாள் இப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு என் வீட்டில் நடந்திருக்கிறது. அடிக்கட்டும், நான் எழுப்புறப்ப என்னை காலால் கூட எட்டி உதைக்கட்டும். எத்தனை நாளைக்கு எட்டி உதைப்பார்? கல்லு மனசு கரையும். ஆனால் இதுவரைக்கும் நான் அதற்கு முயற்சி எடுத்தேன். என் கணவன் ஒரு நல்ல தொழுகையாளியாக ஆக வேண்டும், அதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்ற முடிவுக்கு இன்னும் நான் வரவில்லை. அதே எனவேதான் அவன் தூங்கிக் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, நான் தூங்கிட்டு நான் போறேன். என் மகன் ஒரு நல்ல ஒரு முஸ்லிமாக 5 நேரமும் தொழுகின்ற முஸ்லிமாக மாற வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வரவில்லை. அதற்காக நான் என்ன தியாகமும் செய்வேன் என்கிற முடிவை இன்னும் நான் எடுக்காததன் விளைவுதான் என் மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், என் மகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அதை பற்றி என் மனதில் கொஞ்சம் கூட வலி இல்லை, கவலையும் இல்லை.